வணக்கம் நேர்களே, நான் கவிதா நாராயணன், கோஷப்பாவை யோகாலர். நம்ம இன்னைக்கு முத்ராஸ் பார்த்துட்டு இருக்கோம். முத்ராஸ் என்னெல்லாம் பண்ணும், யார் யார் பண்ணலாம். முத்ராஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. இது இவங்க தான் பண்ணணும், இல்லை இந்த ஏஜ் லிமிட்ல பண்ணணும், நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அதை கரெக்டா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அந்த மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி முத்ராஸ் பிடிச்சா என்ன, ஆசனாஸ் பண்ணாதானே நம்ம பாடி வளையுது, அப்போதானே அது ஒர்க் அவுட் ஆகுது, அப்படியெல்லாம் இல்லை. இது ஒரு மிஸ்கன்செப்ஷன். முத்ராஸ் பண்றது எதுக்கு? நம்மளுக்கு நாடி நரம்பு எல்லாமே இருக்கு, இடா பிங்களா அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நாடி நரம்புங்களுக்கெல்லாம் டிப் டச் ஆகும் போது, இந்த மாதிரி கைகள்ல முத்ரா இல்ல ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ல முத்ரா பிடிக்கும் போது அந்த பர்டிகுலர் நாடி நரம்பு வந்து என்ன ஆகுதுன்னா ஆக்டிவேட் ஆகும். அந்த மாதிரி ஆக்டிவேட் ஆகும்போது அது எந்த ஆர்கனுக்கு போய் சேரணுமோ அந்த ஆர்கனுக்கு இன்னும் ஒரு எனர்ஜி சேனலா போய் முடியும். அந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஆர்கன்ஸ் கரெக்டா வலிமையாயிடுது. ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா அதுவும் சீரா அமையறதுக்கும் இந்த வாய்ப்பு கொடுக்குது. ஸோ முத்ராஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். வயசானவங்களுக்கு முத்ராஸ் அண்ட் பிராணாயம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல். அபவ் 60 இல்ல ஆஃப்டர் 50 நிறைய ஸ்பாண்டிலைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க நிறைய குனியக்கூடாது. எஸ்பெஷலி உங்க முதுகு தண்டு, உங்க கழுத்து பகுதி நிறைய குனியக்கூடாது. குனிஞ்சு மேல எழும்பும் போது சில நரம்புகள் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெச் ஆனாலே போதும், உங்களுக்கு அந்த வலி ஏற்படுற வாய்ப்பு அதிகம். அந்த மாதிரி இருக்கும்போது முத்ராஸ் ரொம்பவே பெனிஃபிட். நான் முன்னாடி கூட சொல்லியிருக்கேன், ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனைக்கு நம்ம ஒரு முத்ரா பிடிச்சிட்டு நிறைய நேரம் இருந்தாலே அந்த முத்ராவே அந்த ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம்க்கு என்னென்ன தீர்வு காணணுமோ அந்த மாதிரி அந்த நாடி நரம்புகளுக்கு அந்த எனர்ஜி சேனலைஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரிதான் இன்னைக்கு பார்க்க போற முத்ரா. இத ஹன்சி முத்ரான்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் மணி முத்ரான்னு சொல்றாங்க. சோ 2 பேர் இருக்கு. சோ நீங்க தேடி பாத்தீங்கன்னா சில பேர் ஹன்சி முத்ரான்னு இத சொல்லி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, சில பேர் மணி முத்ரான்னு சொல்லி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ ஹன்சி ஆர் மணி முத்ரா இது எதுக்கு, இதை யார் பிராக்டிஸ் பண்ணலாம்? பெஸ்ட் சொல்யூஷன் இஸ், நிறைய வீட்டுல இருந்து 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 மைண்ட் ரொம்ப பிளாக்கேஜ் ஆனவங்களுக்கு நிறைய இரிட்டேஷன்ஸ் வரும், இல்ல வெளியே போயிட்டு வரும்போதும் நிறைய இரிட்டேஷன்ஸ் வரும். ஸோ இரிட்டேஷன், கோபம், ஆங்கர், இந்த மாதிரி ஆங்கர் கோபம் நிறைய வரும்போது நிறைய நரம்பு பாதிப்பு அடையுது. ஸோ இந்த கோபத்தை அடக்கிறது இல்ல இந்த இரிட்டேஷனை நமக்குள்ள கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹன்சி முத்ரா ரொம்பவே எக்ஸ்ட்ரீமா ஹெல்ப்ஃபுல்லா. ஏன்னா நம்ம கோபப்படும் போது பல்ல கடிக்கிறது இல்ல வாயை மூடி ரொம்ப டைட்டா வச்சுக்கிறது, இந்த மாதிரி பண்ணும்போது உங்க ஃபேஸ்ல இருக்கிற நரம்பு நிறையவே பாதிப்படையுது. அந்த மாதிரி ஃபேஸ்ல நரம்பு பாதிப்படையும் போது இன்க்ளூடிங் உங்க கண்ணு, உங்க ரெட்டினாக்கும் உங்க அந்த பவர் தெரியும் கரெக்டா. இன்னொன்னு ஏஜிங், நிறைய கோபப்படும் போது ஏஜிங், உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த ஏஜிங் சிஸ்டம் அதிகமா வேலை ஆக ஆரம்பிக்கும். ஸோ கருவளையம் விடுறது, சீக்கிரமா சுருக்கம் விழுறது, இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கு. ஸோ அந்த நம்மளுக்கு ஆகிற இரிட்டேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹன்சி முத்ரா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் ஆகும். ஸோ ஆஃபீஸ் போறவங்களா இருக்கட்டும், வீட்டுல இருக்கிறவங்க யார் வேணாலும் இருக்கட்டும், இதுக்கு ஏஜ் லிமிட் இல்லை. ஸோ சின்ன குழந்தைங்கள இருந்து ஆண்கள் பெண்கள் 2 பேருமே ட்ரை பண்ணலாம். ஸோ ஆனா இந்த முத்ரா ஒரு 10 மினிட்ஸ், 5 to 10 மினிட்ஸ் இனிஷியலி நீங்க பிராக்டிஸ் பண்றீங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா வேணா 5 to 10 மினிட்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணி டெய்லி பிராக்டிஸ் பண்ணும் போதே உங்களுக்கு அதோட சேஞ்சஸ் நல்லா தெரிய இருக்கு. ஸோ இன்னைக்கு ஹன்சி முத்ரா எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்க போற ஹன்சி முத்ரா கையில இருக்கிற மிடில் ஃபிங்கர், ரிங் ஃபிங்கர், அப்புறமா இது. ஸோ இந்த எல்லா 3 ஃபிங்கர்ஸ் டுகெதர் வைக்கிறது தான் ஹன்சி முத்ரா. இந்த முத்ரா செய்யறதுக்கு முன்னாடி நீங்க எப்படி உட்காடுறீங்க என்ற போஸ்டர் ரொம்ப முக்கியம். பத்மாசன் இல்ல வஜ்ராசன்ல நீங்க உட்காந்து அந்த முத்ராவை பிராக்டிஸ் பண்ணும்போது ரொம்பவே எனர்ஜைஸ்டா இருக்கும் உங்க பாடி. இல்ல என்னால முடியாது, சமணக்கால் தான் வைக்க முடியும்னா இட்ஸ் ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்லை. சோ நான் இப்போ பத்மாசன்ல உட்காந்துக்கிட்டு ஹன்சி முத்ரா எப்படி பிடிக்கிறதுன்னுட்டு நான் உங்களுக்கு கட்டுப்பேன். சோ ஃபர்ஸ்ட் நீங்க உங்க பத்மாசன்ல உட்காந்துட்டு, பத்மாசன்ல உட்காரும் போது என்ன ஆகுதுன்னா உங்களோட இடுப்பு பகுதி வந்து நல்லா ஸ்டேபிளா இருக்கு. அந்த மாதிரி ஸ்டேபிளா இருக்கும் போது உங்களோட சிட்டிங் போஸ்டர், பாடி போஸ்டரும் கரெக்ட் ஆகுது. ஸோ 2 in 1. ஸோ இப்போ ஹன்சி முத்ரா எப்படி பண்ண, உங்களோட சின்ன சுண்டு விரல், ரிங் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கரை சேர்த்து உங்களோட கட்டை விரலோட சேர்த்தீங்கன்னா இந்த ஆள்காட்டி விரல் 4 ஃபிங்கர்ஸ் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கிறது தான் ஹன்சி முத்ரா. இதை நீங்க மெதுவா உங்க தைஸ்ல வச்சுக்கிட்டு மூச்சு உள்ள வெளியே எடுக்கணும்.
இந்த மூச்சு உள்ள வெளியே மெதுவா மெதுவா நீங்க பிராக்டிஸ் பண்ணதான் உங்க நோஸ்ல இருக்கிற பிளாக்கேஜஸ் குறையும். உங்களோட பல்மனரி சிஸ்டம், அதாவது உங்களோட லங்ஸ் ஃபங்க்ஷன் சிஸ்டமும் கரெக்டா இருக்கும். எப்போ நீங்க மூச்சு உள்ள வெளியே பண்ற பிராக்டிஸ கரெக்டா சீரா பண்றீங்களோ உங்க பாடியும் அதுக்கு தகுந்தாப்புல ஹெல்தியா மாறிட்டே வரும். அண்ட் உங்க மெட்டபாலிசமை நல்லா ஸ்ட்ரென்த் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ மறுபடியும் நான் ஹன்சி முத்ரா எப்படி பிடிக்கணும்னு பாக்குறேன். உங்க சுண்டு விரல், உங்களோட மோதிர விரல் அண்ட் மிடில் ஃபிங்கர் இந்த மூணையும் சேர்த்து இப்படி வச்சுட்டீங்க. இந்த மாதிரி வச்சுட்டு உங்களோட தைஸ்ல வச்சு ஸ்ட்ரெயிட்டா உட்காந்து மூச்சு உள்ள வெளியே, மூச்சு உள்ள வெளியே. ஞாபகம் வச்சுக்கோங்க, மூச்சு உள்ள வாங்கும் போது உங்க ஷோல்டரை மேல எழுப்புறதோ தலைய மேல எழுப்புறதோ, மூச்சு வெளியே விழும்போது உங்க கூனி குனியறதோ இதெல்லாம் பண்ணவே வேண்டாம். உங்க பாடி இஸ் ஸ்டிஃப். உங்க பாடி எங்கேயும் மூவ் ஆகக்கூடாது. ஒரு இடத்துல இருந்து நிலையா இருக்கணும். உங்க தலை இப்படி பண்றது, அப்படி இறக்குற இதெல்லாம் பண்ணவே கூடாது. மூச்சு வாங்கி இறக்கும் போது ஸ்டேபிளா உங்க தலை ஆடாம இருக்கணும். இந்த மாதிரி ஸ்லோவா இந்த முத்ராவை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இரிட்டேஷன் பிரச்சனை, சீக்கிரமா சிடுன்னு கோவப்படுற அந்த விஷயமே உங்களுக்கு வராது. ஏன்னா இந்த பால் த நர்வ்ஸ், இங்க இருக்கிற நாடிகள் அதுக்கு கரெக்டா ஈடு கொடுக்கும். உங்க மைண்ட கூல் பண்றதுக்கு சேனலைஸ் பண்ணி விடும். சோ நீங்க இது ரொம்ப வலிக்குது, உங்களுக்கு பத்மாசன் நிறைய நேரம் இப்படி இருக்குதுன்னா ஒரு பிரச்சனை இல்லை. மெதுவா நீங்க உங்க பத்மாசன்ல இருந்து நீங்க ரிலீஸ் ஆயிடலாம். இந்த மாதிரி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நீங்க அந்த முத்ராவை பிடிக்கலாம். 5 நிமிஷம் ஒரு முத்ராவை கண்டினியூஸா பிடிக்கணும்னு ஒரு அவசியம் இல்லை. உங்களுக்கு கைகள் இனிஷியலி வலிக்க ஆரம்பிக்கும். சோ அந்த பிராக்டிஸ் இல்லாத பட்சத்துல நீங்க ஒரு 2 நிமிஷம் பிடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு திருப்பி மறுபடியும் ஒரு 2-3 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா மறுபடியும் அந்த மாதிரி முத்ரால இருக்கலாம். இந்த முத்ரா நீங்க எஸ்பெஷலி விடிய காலையில பண்ணும்போது உங்க மைண்ட் ரொம்பவே சூதிங்கா இருக்கும். அந்த மாதிரி டைம்ல இந்த ஹன்சி முத்ரா பண்றது ரொம்பவே பெஸ்ட். ஆண்கள், பெண்கள், குழந்தைங்களுக்கு எக்ஸாமினேஷன்ல நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்லயே அவங்க இரிட்டேட் ஆயிடுவாங்க. நம்ம படின்னு சொல்லும் போதே அது ஒரு இரிட்டேஷனா தான் அவங்களுக்கு கன்சிடர் ஆகும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது காலையில பசங்க எழுந்துக்கிறாங்களே இல்லையா படிக்கிறதுக்கு, அந்த மாதிரி எழுந்துக்கும் போது நீங்க இந்த முத்ராவை ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு பிடிச்சு மூச்சு உள்ள வெளியே பிராக்டிஸ் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறமா நீங்க படிக்க ஆரம்பிங்க. சோ உங்களுக்கு அந்த இரிட்டேஷன் இருக்காது. ஏன் இப்படி ஆகுது, ஏன் இது வரலன்ற அந்த கன்ஃபியூஷன் ஸ்டேட் யாருக்குமே இருக்காது. சோ இன்னைக்கு நீங்க ஹன்சி முத்ரா பாத்தீங்க. நாளைக்கு இன்னொரு முத்ரான நான் உங்களை சந்திக்கிறேன்.